ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னா மறுபடியும் இன்றைக்கி குட்டிகளுக்கெல்லாம் பால் ஊற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம். குட்டிகளுக்கு பால் ஊற்ற வந்திருக்கோம். ஊற்றுமா, பால் ஊற்றுமா குட்டிகளுக்கு. உறக்க முடியலையா? அந்த பையன் எடுத்து ஓரமாக வை. பையன் அங்கே ஓரமாக வச்சிருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று. வெற்றி நீயும் போ, அக்கா கூட போ. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பால் ஊற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் முக்கியமான ஒரு சோகமான இது என்னன்னா பார்த்தீங்கன்னா, 5 குட்டின்னு சொன்னல, அதில் 2 குட்டி இறந்துருச்சான். அது எப்படி இறந்ததுன்னு தெரியல. 2 குட்டி இறந்துருச்சு. நானே வந்து தான் கேட்டேன், எங்கே 2 குட்டியை காணும்னு இங்கே இருக்கிறவங்கள்ட்ட, பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க 2 குட்டி இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றுமா, அப்படியே வச்சு ஊற்று. இப்போ ஊற்ற போது ஓரமாக ஊற்று. நீ ஊற்றுறியா? ஊற்று. அது தொடாத. ஏய், இது 2 குட்டி ஏதோ ஆக்சிடென்ட் வச்சு போச்சா? அப்படியா? ஒரு குட்டியை அடிபட்டு போச்சு, இன்னொரு குட்டி என்னன்னு தெரியல. இந்த அங்கே ரோட்டில் அடிபட்டு போச்சா? பால் ஊற்றணுங்குது. இதுக்கு பால் ஊற்றணுன்னு அழுவுது. தொடாத தொடாத, அதை தொடாத. வளர்க்குறியா? யார் வளர்க்குறது? அவளால் வளர்க்க வைக்கும். அப்புறம் பால் வாங்கிட்டு ஊற்றுறாங்க. இப்போ தானே ஊற்றுது. நீ வளர்க்குறியாங்கடா, அப்புறம் எதுக்கு ஊற்றுற? இந்த புள்ள ஊற்றணுன்றது. சரி, ஒரு நாள் ஊற்று வந்துடும். பாவம். இந்த அது கொஞ்சம் பெருத்துக்குச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் எங்கேயாவது ஓடி போய் சோறு திங்க அலைஞ்சு ஓடி போவோம். இங்கேவா கிடக்கும்? பார்த்து ஊற்றுமா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாய்க்குட்டியில் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு செத்து போச்சான். இன்னொரு நாய்க்குட்டி என்னன்னு தெரியல. இப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன். இந்த நாய்க்குட்டியை என்னை வளர்க்க சொல்கிறாங்க. நம்மளால் வளர்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பால் தினைக்கும் வந்து நான் ஊற்றிட்டு போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் அடுத்த வீட்டில் தான் இந்த நாய்க்குட்டி போட்டிருக்கு. ஊற்றுமா. என்னால் வளர்க்க முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வளர்ப்பேன். என்னால் வளர்க்க முடியாது. 3 குட்டி இருக்குது. 3 குட்டி என்னால் வளர்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் வெறும் கடியாக இருக்குது. அதனாலே வளர்க்க முடியாது. ஊற்றுமா, ஃபுல்லாக ஊற்றுமா. அதனாலே என்னால் வளர்க்க முடியாது. இல்லைனா கூட நான் வளர்த்துருவேன். ஒரு குட்டினா கூட பிரச்சனை இல்லை. 3 குட்டி இருக்கும்போது மீதி 2 குட்டியை போட்டு ஒரு குட்டியை தூக்கிட்டு போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பால் ஊற்றிட்டு போகிறேன். ஆனால் நான் பால் ஊற்றுறதுக்கு யாருக்குமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே நான் பிடிக்காது. ஏய், தொடாத. அப்படியே ஊற்றுமா. அப்படியே ஊற்றிட்டு சீக்கிரம் பார்ப்போம். யாருக்குமே பிடிக்காது. ஏன் ஊற்றுவ? செத்தா செத்துட்டு போகுது, உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை அப்படின்னு தான் எல்லாம் என்னை கேட்குறாங்க. ஆனால் என் மனசு தாங்கலை, என் பிள்ளைங்க மனசு தாங்கலை. இதுக்கு மெயினாக நான் பால் ஊற்றுறதுக்கு காரணமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய குழந்தைங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 குழந்தைங்க தான் காரணம் மெயினே. ஊற்றுமா. ஊற்றிட்டு வாடி. இந்தாண்டு வா, வா. வாங்க போ. வா வா, பையன் எடுத்துருவா போ. ஃப்ரெண்ட்ஸ் பாய், நாங்கள் இதோட நிறைவு படிக்கிறோம். முடிஞ்சிருச்சு. நாயெல்லாம் பால் நல்லா குடிச்சிருச்சு. வா சீக்கிரம் வாமா, இங்கே இருக்கு வா. குடிச்சிருச்சு எல்லாம் பால்.